வலையெல்லாம் நல்லபடியா போட்டு முடிச்சாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இப்ப மாப்பிள்ளை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போயிருங்க. நீங்க அவளை பார்க்க கூடாது. இப்போ அவளை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம். என்ன அத்தை, எல்லாம் பக்கத்து தெருவு தானே, எப்படினாலும் நாளைக்கு தான் வாங்க ஓடி வந்துருவாள்ல. நான் நாளைக்கு போயிடுவேன், பாபு வீட்டுக்கு நாளைக்கு போயிடுவேன். ஆமா, என்னாலலாம் இருக்க முடியாதுங்க. நாளைக்கு போலாம். இன்னைக்கு இனிமே அவர் மூஞ்ச நீ பார்க்க கூடாதுமா, இது ஒரு சம்பிரதாயம். என்ன நெட்டமா, என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லை, இன்னைக்கு போறவங்க மூஞ்ச பார்க்க கூடாதுல, அதை இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பார்த்துக்கிடுதேன். ஏ அம்மா, இவ பண்ற அலப்பற தாங்க முடியல. அம்மா ஒரு 4-5 மணி நேரம் தான் பார்க்க கூடாது, அப்புறம் தான் நீ புருஷன் வீட்டுக்கு ஓடிடுவிய. மாப்பிள்ளை நீங்க கிளம்புங்க, உங்க சித்தியை கூட்டிட்டு நீங்க கிளம்புங்க. அவ இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நாளைக்கு வருவா. பாபு மனுஷா நம்மள பிரிக்காவோ. ஏட்டி லூசு, ரொம்ப வேற வெளியூர்ல ஏட்டி கிடைக்கியோ பிரிச்சு கூட்டு போறதுக்கு? அடுத்த தெருவு தானே, அத நாளைக்கு போய் பாத்துடலாம்ல. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஒத்துக்காதுமா, விடுமா. ஏட்டி லூசு, அழாதட்டி, அழக்கூடாது சரியா? நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கு இருக்க மெண்டல், எந்திரி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன்னை கூட்டிட்டு போகணும். எந்திரி. போயிட்டு வரே பாபு மனுஷா, உடம்ப பார்த்துக்கிடும். போன் அடியும் சரியா, லெட்டர் போடும். எது நாளை காலையில பாக்குறதுக்கு நீங்க லெட்டர் போடணுமா? அடங்கப்பா, இந்த எறும்பு தொல்லை கொசு தொல்லை தாங்க முடியல. சிரிப்பு காட்டாதட்டி, போயிட்டு வா, காலைல பாப்பு சரியா? இவ்வளவு அழுதான் கல் நெஞ்சுக்காரரா இருக்காரு. சரி பாய் பாபு மனுஷா. ராணிகண்ணா நல்லா வாங்கி சாப்பிடு, நம்ம வீடுதான். ஆமா சாப்பிடுறேன். 5 ரவுண்டுக்கு மேல சாப்பிடவே முடியல. நானும் எவ்வளவோ திணிச்சு பார்க்கேன். ஓஎம்ஜி, யார் நீங்க? சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. ஆனா நீங்களே தான் போட்டு சாப்பிடணும், ஆள் இல்ல. ஏக்கா டேபிள் சேர் எல்லாம் எடுக்க சொன்னாவோக்கா. ஏக்கா எல்லாரும் கிளம்பிட்டாவோக்கா, நீங்க சாப்பிட்டு முடிக்கலையா? இருக்கண்ணா, சாப்பிடும் போது மேனஸ் இல்லாம இப்படியா சொல்லுவ? ஒரு 5 நிமிஷம் அங்க உட்காரு, சாப்பிட்டுட்டு வாரேன். ஏக்கா கீழே ஒரு மொட்டை பாட்டி சொன்னாவோ, மேல ஒருத்தி உட்காந்து தின்னுட்டு இருப்பா, வளையல் போட்டு பொண்ணெல்லாம் கூட்டு போயிட்டாங்க, சீக்கிரமா வர சொல்லுன்னு சொன்னாவோக்கா உங்களை. ஓஎம்ஜி, செல்லம்மாக்காவுக்கு வேற வேலையே இல்லாம போச்சு. சாப்பிட்டு இருக்க கண்ணா, நீ இந்த சேர்ல கொஞ்சம் உட்காரு, வேணா சாப்பிடு. ஏக்கா சீக்கிரம் டேபிள் எடுத்துட்டு போனோம்க்கா, கீழே ஆட்டோ வெயிட் பண்ணுது. ஐயோ, சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படிதான் வந்து பண்ணுவாங்களா? ஷிட். இந்த பொம்பளை என்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு நான் என்னைக்கு டேபிள் சேர தூக்கிட்டு போவேன்? சரியா இருக்க. என்ன ஜாக்லின் அக்கா இன்னும் சாப்பிட முடியல போல. ஏக்கா எனக்கு ஒரு 4 தூக்குவாளி வச்சிருக்காங்க, கொஞ்சம் வாங்கி மட்டும் தந்துருங்கக்கா, எல்லாத்தையும் காலி பண்ணிடாதியோ. சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கு கண்ணா, நீ கவலைப்படாத. நீ எத்தனை சட்டியோ எடுத்து வை, கூட எனக்கு ஒரு 4 சட்டி எடுத்து வைமா. நானே எங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி பிறக்கி கொண்டு வந்திருக்கேன். அரிசி போடுற வாளியை கூட அரிசியை கொட்டிட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பாத்திரத்துக்கு நான் எங்க போட்டோம்? ஏக்கா எங்க வீட்டில் பாத்திரமே கிடையாதுக்கா. ஏக்கா நீங்க ஏதாவது பாத்திரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து எடுத்துடலாம். முதல்ல எனக்கு எடுத்து கொடுங்கக்கா. வெயிட் பண்ணுக்கண்ணா, நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். எங்களுக்கு பேசிக்கிட்டே சாப்பிட்டதுனால சீக்கிரமா செமிச்சிருது. வயிறையில பாதாள சாக்கடையா போய்கிட்டே இருக்கு. சை ஏக்கா, சாப்பாடு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா, மறந்துடாதீங்கக்கா. அப்புறம் எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டாங்கன்னா எனக்கு கம்மியாயிரும். டோன்ட் வரி கண்ணா, நான் இருக்கேன். இந்த நரைச்ச முடி கிளவியை நம்ப முடியாது, தனக்கு திங்குறதுலே குறியா இருப்பா. எதுக்கும் நம்ம சோறு இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் 4 சட்டியை கொண்டுட்டு போயிருவோம். ஆமா, எதுக்கு இப்ப இந்த அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன 3 மாசம் 4 மாசம் மட்டும் புருஷனை விட்டு பிரிச்சு கூட்டு போறாவோ? இன்னைக்கு ஒரு நாள் தானே சொன்னாவோ? என்ன வரத்துக்கு வர எம்மா, இவன் தொல்லை தாங்க முடியல. அப்ப பெருசா நீட்டுவா, அவளை கண்டுக்காதியோ. சரி நாங்க போயிட்டு வரோம். மைனியோ நெட்டவள்ளி, பாபுவை பார்க்க முடியல அழுறியா? நான் வேணா கூட்டிட்டு வரட்டா? ஏம்மா, புருஷன் மூஞ்ச பார்க்க கூடாதுமா, நாளைக்கு பாத்துக்கிடலாம், ஒன்னும் ஆகாது. நெட்டச்சி பெருசா சீனை போடுதா, என்ன நடிப்பா இருக்க. ஏன் கடவுளே. இவ என்னைக்கு அழுது முடிச்சு வீட்டுக்கு போய் நான் என்னைக்கு சோத்து சட்டியை தூக்கிட்டு போவேன்? இவங்க ட்ராமா முடிய மாட்டுக்கு, முடிஞ்சா சட்டுன்னு தூக்கு சட்டி தூக்கிட்டு ஓட்டிடுவேன். சரோஜா, உன் மவ முனிசு சாப்பிட வரலையா? ஏன்ட்டி அவளை கூட்டு வர மாட்டேக்க? ஏக்கா அந்த பிள்ளை ரொம்ப கூச்சப்படும்க்கா, கூட்டத்துல கலந்துக்காது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் வராதுக்கா. அது அப்படித்தான், பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. போகும்போது சாப்பாடு எடுத்துட்டு போ, பிள்ளைக்கு குடி சரியா? எடுத்துட்டு போட்டி பங்கஜம், உன் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்ல, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ. நீங்க அழகா லீவ் போட்டுருக்கலாம். ஏக்கா ஒரு உருண்டை சோறு திங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தை லீவ் போட முடியாதுலக்கா. என் மாப்பிள்ளை ஏசுவாரு. பரவாயில்லக்கா, இருந்தா கொஞ்சோண்டு தாங்க, நான் கொடுக்கேங்க்கா. இவ பெருசா நீட்டுவா, சாப்பாடே சாப்பிடாத மாதிரி சும்மா உயிர் வாழ்ற மாதிரி பேசுவா. சாப்பாடு இல்லாம முதல்ல இருக்க முடியுமா? சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். நாளைக்கு வந்துருவா சரியா? கூட்டிட்டு போங்க. நாளைக்கு வந்தாலும் சரி, டெலிவரி முடிஞ்ச அப்புறம் வந்தாலும் சரி, எதுனாலும் எங்களுக்கு ஓகே தான். அத்தை பாட்டி, நான் நாளைக்கே வந்துருவேன். ஆமா சொல்லிவிட்டேன். ஆமா, அடுத்தடுத்த தெருவுல வீடு இருக்கு. இன்னைக்கு நைட்டு பூராங்க கடக்கிறதே பெருசு. நைட்டு ஓடி வராம இருந்தா சரிதான். சரி, நேரம் போய்கிட்டே இருக்காங்க, கிளம்புதோம். சரி கிளம்புங்க. ஓராளே பொண்ணு தாயி பொல வெண்ண கண்ணீர் விட்டு, கண்ணீர் எல்லாம் எங்க நடிப்பா இருக்கு.
சும்மா கிண்டல் அடிக்காதீங்க இழிச்சக்கா, அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு போல. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தாண்டி. நெட்டவள்ளி பாய், நைட்டு வாட்ஸ்அப் பண்ணு சரியா? ஆ சரி டி. பாபுக்கு நல்ல நைட்டு சாப்பாடெல்லாம் கொடுங்க, பண்ணி போட்டுறாதீங்கன்னு போயிட்டாரு. சரி அக்கா, நீ போ. சும்மா கடந்துக்கிட்டு அழுதுட்டு கிடக்கா. போ போ, இங்கே இருக்கு வீடு. பனிமலர் அக்கா, நீங்க பின்னாடியே நின்றுட்டு இருந்தீங்க, நான் கவனிக்கவே இல்லை. மூச்சு காட்டாம நிக்கியோ அமைதியா. சாப்பாடு நல்லா இருந்ததுமா. நைட்டு எல்லாத்தையும் சூடு பண்ணி வை. நைட்டுக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. ஆ சரி சரி. செல்லம்மா பாட்டி, எனக்கு ஒரு 4 தூக்குவாளியில் மட்டும் கொஞ்சம் சாம்பார் சோறு, அதுக்கப்புறமா அந்த ரசம் இதை கொஞ்சம் தர முடியுமா? ஏ அப்பா, 4 தூக்குவாளியா? எங்களுக்கே இருக்கான்னு தெரியல. பங்கஜ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், இவ சரோஜா வீட்டுக்கு கொடுத்து விடணும். இந்த சாப்பிட வராத பிள்ளைலாம் இருக்குல்ல, விமலா உமா லட்சுமிலாம் இன்னைக்கு வரவே இல்லை. அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் பொண்டுட்டி காமாட்சி அவங்களும் வரல. எல்லாருக்கும் கொடுத்து விடணும்லாம, எல்லாரும் போய் கொடுத்து விட்டுட்டாவோ. கிளடி கொடுக்க மாட்டா போலையே. இல்லை சின்ன சின்ன வாளி 4 வழி தான், என் அவசரம் தான் இருக்கும். அவசரம் தான் இருக்குமா? அதுக்கு மேலே பெரிய வாளி கிடைக்கலையோ? ஏம்மா நீ நைட்டு வாமா, நான் எல்லாருக்கும் கொடுத்து எங்களுக்கும் எடுத்து வச்சது போக மீதி இருந்தா தாரம்மா. இப்போ அப்படியே மொத்தமாக வைக்க முடியாதல்லாமா, வராத ஆள்களுக்கு கொடுக்கணும்ல. சரி ஒப்பேராது போல. சரி இடத்த காலிப்படவோ, அப்புறமா ஏதாட்டும் முடிஞ்சா அந்த பக்கமாக வந்து நைஸாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆ சரி சரி பரவாயில்ல பாட்டி, நான் வரேன். ஏம்மா பாட்டி பாட்டிங்காதம்மா, நான் ஒன்றும் உனக்கு பாட்டி இல்லை, அக்கான்னு கூப்பிடு. ரொம்ப முக்கியம், சோறு தராத கிளடிக்கு என்ன மரியாதை? பனிமலர் நல்லா சாப்பிட்டீங்களா? அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்க சொல்றத அவங்களுக்கு புரியவும் செய்யாது. நீங்க போய் தூங்குங்க. ஆ சரி, எனக்கு வெண்ணி கொண்டு வா, தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு. உன் தொண்டையில ஈயத்த காய்ச்சி தான் ஊத்தணும். ஆ சரிங்க. சரி நான் வாரேனே, நிறைய சோழி கிடக்கு. ஆ சரி சரி பனிமலரக்கா, உங்களுக்கு சாணி எழுற வேலைலாம் இருக்கும்ல, போயிட்டாங்க. சரிக்கா, அப்ப நாங்களும் கிளம்புதோம். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஏட்டி சாப்பாடு வாங்கிட்டு போ, பிள்ளைகளுக்கு சரியா உன் புருஷனுக்கும் கொடு, மறந்துடாதட்டி. அங்க பின்னாடி இருக்கு, வா பாத்திரத்தை கொண்டு வா, நான் எடுத்தாரேன். பரவாயில்ல செல்லம்மாக்கா, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் வேண்டாம். செம்மா இருக்கம்மா தாயே, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. வா தார. இழிச்சவள உன் அவளுக்கு வாங்கிட்டு போ. கடவுள் உள்ளமே ஓய் மொட்டையம்மா கருணை இல்லமே. இதுக்கு கருணையே கிடையாது, இது ஒரு பேயி. டீ தாண்டி பேயி பிசாச. அம்மா அங்கே உட்காந்து தின்னுக்கிட்டே தான் இருக்கா, இறங்கி வர்றது ஐடியாவே இல்லை. ஏன் கடவுளே, தின்னி மூட்டை. எங்க மம்மியை பத்தி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏ அப்பா, இப்படி மம்மிக்கு இப்படி வக்காலத்தா? சரிதான் சரிதான். ஏக்கா, இந்த நெட்டவழி என்ன இப்படி அழுதுகிட்டு போறா லூசு கணக்கா? அவ ஒரு மென்டல்ட்டி இருந்தாப்புல சீன் போடுவா. சரி வா, நம்ம சோறு வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரு வழியா நல்லபடியா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது. இழிச்சக்கா, உங்க 3 நிமிஷம் 4 ஆட்களோட பேசி வச்சு பழகி இருக்க சொல்லுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் புக்கு புக்குன்ட்டே இருக்கா. ஒரு 4 கல்யாணம் வீடு, சடங்கு வீடு, வளகப்பு வீடுன்னு வர வேண்டாமா? என்ன பிள்ளை அந்த பிள்ளை? நல்ல எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க சொல்லுங்க. என்ன அவை தயே பண்ண, நான் நல்ல ஜோஜியெல்லாம் பழகுவேன் எல்லார்ட்டையும். அது மீன் மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன நினப்பில் இருக்கோ எனக்கே தெரியலப்போ. கூச்ச சுவாபமா இருக்கா. சரி எல்லாம் சரியாயிரும். ஒரு நல்ல மாப்பிள்ளையா அந்த பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் கிட்டி வைக்கணும்ல. முதல்ல படிச்சு நல்ல நிலைமைக்கு போட்டோம். பொம்பளை பிள்ளைனாலே கல்யாணம் தானா? சரி வா, நம்ம சாப்பாட்டை வாங்க போவோம். வாட்டி கரெக்டான நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். ஓடியா ஓடியா, சும்மா அழுது சீனை போடாத. காலையில தான் புருஷனை பார்க்க போயிடலாமே. இல்லைம்மா, என்னை கூட்டு வரும்போது பாபு மனசா இல்லலா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கி. நெட்ட தங்கம், அது சாஸ்திர சம்பிரதாயம், அதனாலதான் அவரை அனுப்பிட்டோம். என்னத்தையாவது ஒள்ளிட்டு கிடப்பா, சீக்கிரம் உள்ள கூட்டு போங்க அவளை. டேடி நேனா இங்கே வந்தோடனே நீர் ஓவரா பண்ணுதீரு. எப்பா நான் நாளைக்கு காலையில் ஓடிடுவேன்ப்பா எங்கள் புருஷன் வீட்டுக்கு. போயிரம்மா, உன்னைய வச்சு மேய்க்க முடியாது. ஏ அப்பா, என்ன நாடகம், என்ன சீனெல்லாம் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கா? போ சீக்கிரம் உள்ள போ, துணியை மாத்திட்டு கொஞ்ச நேரமா படுத்து ஓய்விடு. அதுக்கப்புறம் சாயந்தரமா காப்பி ஏதாவது போட்டு தாரேன் போ. ஆச்சி பூச்சி, பாபுக்கு ஃபோன் அடிச்சு நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிரு சரியா? காலையில் போயிடுவேன். என்ன நெட்ட தங்கனைக்கு ஓவரா சீன் போடுது. சரிம்மா, சரி சரி உள்ள போ. பாபு மனசா, ஐ மிஸ் யூ. இந்த பிள்ளை ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கோம். ஏம்மா அவ சேலையெல்லாம் மாற்றி விட்டு எப்போ இந்த பேண்ட் துணியை போட்டு கிடப்பா. அவளுக்கு போய் காப்பி டீ ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. லூஸ் மெண்டல் கிரிக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி சரி விடு, அவ விளையாட்டு பிள்ளை. சரி வாமா, உள்ள போய் ஆக வேண்டியதை பார்ப்போம். என்ன காமாட்சி கையில் முட்டையை வச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க இந்த பனிமலர் பாட்டி சும்மா சும்மா முட்டையை கொடுத்துட்டு போகுது. எரிச்சலா இருக்கு. நம்ம வீட்டில் 4 கோழி இருக்கு, யார் இதுட்டு கேட்டாவோ? சரி வீடு, பாவம் வயசானது தானே. வயசானது இல்லை, காரியக்கார கிளவி. வீடு விடா போய் முட்டையை கொடுத்து வித்துட்டு வந்துடுது. காது கேட்கலன்னு எல்லார் வீட்லையும் போய் முட்டையை வச்சுட்டு வருது. ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதானே? நீ கொடுப்பியா பிரியா முட்டைய? பேசாம இரி, பேசிட்டான். தெரிசா, நெல்லிட்டு எங்க போற?
ஏம்மா நெட்டவழி வளகாப்புக்கு கூப்பிட்டு இருந்தா நேரம் ஆயிட்டு. நான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வந்தேன். எப்படியும் மதியானம் சாப்பாட்டுக்கு போக முடியல. அதான் 4 மணி தான் ஆகுது. அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க கொஞ்சம் பக்கத்துல வா. என்னம்மா? வளகாப்பு வீட்டுக்கு நீ எதுக்கு போற? இப்போ போய் கேவலப்படுத்த போறியோ? பாக்குறவங்கள எல்லாம் உனக்கு என்னாச்சுமா என்னாச்சுமா, எப்ப விசேஷம் கேட்பாவோ. எங்க 2 பேரும் மூஞ்சிலையும் கறி பூசத்துக்கு போறியோ? புருஷனை விட்டுட்டு வந்து எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா? ஏமா என் மனசை கஷ்டப்படுத்துற? நீதான் எங்க 2 பேரையும் உயிரோட கொண்டுகிட்டு இருக்க. புருஷ வீட்டுக்கும் போக மாட்டுக்க. காலகாலத்தில் நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டுக்கு. உன் தங்கச்சி தானே பிரியங்கா, உனக்கு அவளுக்கு ஒரே மணில தானே கல்யாணம் ஆச்சு. பத்தியா இப்ப அவ மாசமா இருக்கா. அவளுக்கு இப்ப 3வது மாசமோ 4வது மாசமோ. நீ பாரு, ஆபீஸ் யாரும் உன்னை ஆபீஸ்க்கு போச்சோன்னா நீ சம்பாதிச்சுதான் நிறைய போதும். காமாட்சி, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. என் மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? எல்லாரும் கேட்காவோ தெரிசா என்ன போவலையா விசேஷம் இல்லையான்னு. இதுல வளகாப்பு வீட்டுக்கு வர போய் நின்று கேவலப்பட்டுட்டு வர போறாளோ? சரிம்மா, நான் போகல. நான் உள்ளேயே போறேன். என்ன காமாட்சி, பிள்ளை மனசை இப்படி நோகடிக்க? எனக்கு மட்டும் அவளை இப்படி எல்லாம் பேசணும்னு ஆசையா? புரிஞ்சுக்க மாட்டேக்கா. அவளும் முயற்சி எடுக்க மாட்டேக்கா. மாப்பிள்ளை வீட்டுல எந்த முயற்சி எடுக்க மாட்டேக்காவோ. வளகாப்பு வீட்டுல போய் நிற்பாங்க. நாங்க 4-5 பேர் ஒரு விதமா பேசுவாவோ. என்ன தெரிசா, உனக்கு விசேஷம் இல்லையா, குழந்தை இல்லையா? அப்போ அவ மனசு இன்னும் வேதனைப்படும். இப்ப நான் 4 வாரத்தை பேசுறதுனால ஒன்றும் அவளுக்கு கஷ்டமாயிர போறதில்ல. நீங்க பேசாம இருங்க. கடவுளே, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றேன், என் வீட்டு பஞ்சாயத்து தீர மாட்டுக்க.